நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடைபெறும் ஹஜ்ஜத்துல் வதா அதனுடைய உரைதான் இன்று தலைப்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜ்ஜி கடமையாக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 63 ஆண்டு உலக வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ்ஜும் 4 உம்ராக்களையும் செய்திருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜி தான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஹஜ்ஜி, விடைபெறும் ஹஜ்ஜி. ரசூலுல்லாஹ்வே அதை அறிவிக்கிறார்கள். எப்படி அறிவிக்கிறார்கள் என்றால், அய்யுஹன் நாஸ், மக்களே, இஸ்மஉ கௌலி, நான் சொல்கிற பேசுகிற இங்கே நிகழ்த்தப்படுகிற உரைகளை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லக்கும் லா தரவுனி பஅத யௌமி ஹாதா, இன்றைக்கு பின்னால் பெரும்பாலும் என்னை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி உரையாக, கடைசி ஹஜ்ஜாக, அந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் மரணிக்க போறேன் என்ற செய்தி சூசகமாக தெரிந்ததற்கு பின்னால் தான் இந்த உரை நிகழ்த்துகிறார்கள். இந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரை அரஃபாவில், மினாவில், முஸ்தலிபாவில் ஆற்றிய உரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் நபியாக ஆகிறார்கள், 63 வயதில் மரணிக்கிறார்கள். 23 ஆண்டுகளாக இறை தூதராக, கடைசி நபியாக, எமக்கெல்லாம் தலைவராக, வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இந்த 23 ஆண்டுகளாக எதை எங்கள் முன் வைத்தார்களோ, எதன் பக்கம் எங்களை அழைத்தார்களோ, என்ன அறிவுரைகளை சொன்னார்களோ, அத்தனையும் தொகுத்தெடுத்து ஒரு முடிவுரை ஆற்றுகிறார்கள். அதுதான் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரை. அப்படியே ஃபில்டர் பண்ணி, ஜிப் பண்ணி, முடிவுரையாக ஒரு உரை ஆற்றியதுதான் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரை. அந்த ஹஜ்ஜில் தான் அரஃபா பெருவெளியில் ரசூலுல்லாஹ் இருக்கிற போது சூரா அல் மாஇதாவினுடைய 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம் இறங்குகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை உங்கள் மீது பரிபூரணமாக சொரிந்து விட்டேன். வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுடைய வாழ்க்கை நெறியாக, உங்களுடைய மார்க்கமாக, உங்களுடைய தீனாக, நீங்கள் செல்கிற அந்த வழியாக எது இருக்க வேண்டும் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அந்த குர்ஆனிய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இந்த குர்ஆனிய வசனத்தை பொறுத்த மட்டில் இதை ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு முஃமினும் பேசிக்காக, அடிப்படையாக மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் என்பது முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் அதில் கூட்டல், குறைத்தல், செருகுதல்கள் எதுவுமே இந்த மார்க்கத்தில் நுழைந்து விடக்கூடாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற போது என்ன இபாதத்துகள் இருந்ததோ அதுதான் இன்றும் இபாதத்தாக, வணக்கமாக, மறுமையில் கூலியை பெற்றுத் தருவதாக இருக்கும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற போது எது மார்க்கமாக, இபாதத்தாக, வணக்கமாக இல்லையோ அது ரசூலுல்லாஹ்வுடைய பிற்காலத்தில் அது எவ்வளவு பெரிய அழகாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கவர்ச்சியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இபாதத்தாக இருந்தாலும் சரி, அது மார்க்கமாக, இபாதத்தாக, வணக்காக மாறாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 5 நேர தொழுகை இருந்ததா? இருந்தது. அதுதான் இன்றும் மார்க்கமாக இருக்கும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற போது வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுகை ஆண்களுக்கு ஃபர்ல் ஐனாக, கடமையாக இருந்ததா? இப்படி வெள்ளிக்கிழமை எல்லோரும் வந்து ஒரு உரை நிகழ்த்தப்பட வேண்டும் என்று இருந்ததா? இருந்தது. அதனால் தான் இன்று அத்தனை பேரும் வந்திருக்கிறோம்.
இப்படி ஒவ்வொரு இபாதத்துகளையும் வணக்கத்தையும் குர்ஆனோடு சுன்னாவோடு உரசி பார்த்தால் அது மார்க்கமாக இருக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததாக இருக்க வேண்டும். அதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். செருகுதல்கள், கூட்டல், குறைத்தல்கள் இந்த மார்க்கத்தில் வரவே கூடாது. எந்த அளவுக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் 5 நேர தொழுகைக்கு பின்னால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும், 33 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி 100ஐ பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அது சரி. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு அது போதுமானது. இப்ப பாவத்தால் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. எல்லோருமே பாவிகளாக இருக்கிறோம். தொழுது விட்டு கொஞ்ச நேரம் எடுத்து ஒரு 35 ஆக்கிக் கொள்வோமே, 36 ஆக்கிக் கொள்வோம், 34 ஆக்கிக் கொள்வோமே என்றால் அந்த ஒரு சுப்ஹானல்லாஹ் இபாதத்தாக ஆகுமா? வழிகேடாக ஆகிவிடும். வழிகேடு அத்தனையும் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சுயமாக நீங்கள் 1000 சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம். இந்த நேரத்தில் இப்படி சொல்ல வேண்டும் என்று ஒரு செயல்முறையை ரசூலுல்லாஹ் காட்டினால் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த உரையினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஆற்ற வேண்டிய அத்தனை உரைகளையும் ஆற்றி முடிந்ததற்கு பின்னால் சஹாபாக்களை பற்றி இப்படி ஒரு வார்த்தை கேட்கிறார்கள். இந்த உரையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் கடைசியில் சொன்ன ஒரு செய்தியை நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன். என்ன கேட்கிறார்கள் என்றால், அன்தும் மஸ்ஊலூன அன்னி, நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடத்திலே விசாரணை செய்வார். நாளை மறுமையில் இப்ப 800 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் பல்லாயிரம் கோடி மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கியாமத்து நாள் வரும் வரைக்கும் எத்தனையோ கோடி மக்கள் வாழ இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் மஹ்ஷர் பெருவழியில் அல்லாஹ் எழுப்பி என்னை உங்களிடத்திலே விசாரிப்பான், என்னை பற்றி விசாரிப்பான். மா அன்தும் காயிலின், என்னை பற்றி உங்களிடத்திலே விசாரித்தால் என்ன சொல்வீர்கள் என்று ரசூலுல்லாஹ் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் கலந்து கொண்ட அத்தனை சஹாபாக்களையும் பார்த்து கேட்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பேசி விட்டு வந்தது மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு மஷூரா போட்டு ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நாங்கள் எல்லாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று கேள்வி கேட்டதற்கு பதில் சொல்லுகிறதை பேசி விட்டு வந்து சொன்ன மாதிரி ஒரே குரலில் ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், ஃபகாலு நஷ்ஹது இன்னக கத் பல்லகத ரிசாலாத்தி ரப்பிக. யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில் உங்களை பற்றி அல்லாஹ் எங்களிடத்திலே விசாரித்தால் என்ன சொல்வோம் தெரியுமா? உங்களுடைய ரிசாலத்து பொறுப்பை, தூதுவத்தின் பொறுப்பை சரியாக 100க்கு 100 எந்த கூட்டலும் குறைத்தலும் இல்லாமல் அந்த தூதுவத்தை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்று சொல்லுவோம். வனஸஹ்த லி உம்மத்திக, உங்களுடைய சமுதாயத்திற்கு அற்புதமான அறிவுரைகளை எல்லாம் சொன்னீர்கள் என்று சொல்லுவோம். வகலைத்தல்லதி அலைக்க, உங்கள் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பை, அமானிதத்தை, அந்த எட்டி வைத்தல் என்கிற அந்த ரசூலுல்லாஹ் என்ற அந்த நபி பொறுப்பை சரியாக செய்தீர்கள் என்று, எந்த கூட்டலும் குறைத்தலும் இல்லாமல் எட்டி வைத்தீர்கள் என்று நாங்கள் மறுமையில் சொல்லுவோம் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஆட்காட்டி விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத். யா அல்லாஹ், என்னுடைய பொறுப்பை, அமானிதத்தை சரியாக நிறைவேற்றி விட்டேன் என்பதற்கு இதோ இந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் எனக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். இறைவா, நீயும் சாட்சியாக இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொறுப்பை எங்கள் மீது சுமத்துகிறார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொல்கிறார்கள், ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் செய்த அந்த ஹஜ்ஜில் கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கையை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அந்த குறைவான அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப். இங்கே வந்திருக்கிற சஹாபாக்களாகிய நீங்கள் வராமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்.
நானும் நீங்களும் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே கலந்து கொள்ளவில்லையே, இன்னும் எத்தனையோ கோடி மக்கள் வரை இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் வந்திருக்கிற நீங்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், வந்து என்னிடத்திலே நேரடியாக கேட்கிறீர்களே, உங்களை விட நீங்கள் இந்த செய்திகளை எடுத்துச் சொல்வதன் மூலம், எட்டி வைப்பதன் மூலம் அவர்கள் உணர்வுபூர்வமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள் அந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவார்கள். எனவே வந்திருக்கிற சஹாபாக்களிடத்திலே ஒரு சுமையை சுமத்துகிறார்கள், வந்திருக்கிற நீங்கள் வராதவர்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு கடமையும் சுமத்துகிறார்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்தில் இருந்து ஒரு வார்த்தை, ஒரு வசனம் நீங்கள் தெரிந்து கொண்டாலும் அதை மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி ஹஜ்ஜில், விடைபெறுகிற ஹஜ்ஜில் எங்களை எல்லாம் பார்த்து ஒரு வார்த்தை தெரிந்தால் கூட அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள் என்று எத்தி வையுங்கள் என்று சொன்ன இறை தூதருடைய இந்த வார்த்தை என்னிடத்தில் எப்படி இருக்கிறது? அதெல்லாம் சில ஆலிம்களுக்கு பொருத்தமானது. சில 8 ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்று அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளாக ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ஒரு வார்த்தை கூடவா ரசூலுல்லாஹ்வை பற்றி தெரியாமல் இருக்கிறோம்? பள்ளி வாசல் நிறைந்து விட்டது, திடலிலே தொழுகை ஏற்பாடு செய்தால் திடல் நிரம்பி இருக்கிறது. எமது ஊர் ஏகத்துவ தௌஹீத் ஊராக காலாகாலம் இருக்கிறது. இனி என்ன சொல்ல இருக்கிறது, இனி என்ன பேச இருக்கிறது என்ற ஒரு மனப்பாங்கில் தான் இந்த சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கிறது மாதிரி எங்களுடைய ஒவ்வொருடைய செயல்பாடும் இருக்கிறது. எல்லா ஏகத்துவ தௌஹீத் பள்ளிவாசல்களுடைய நிலைமையும் அப்படி இருக்கிறது, எல்லா ஜமாத்துடைய நிலைமையும் அப்படி இருக்கிறது. யாருக்கு என்ன எத்தி வைக்கிறோம்? இவன் தொழுதால் என்ன, தொழாவிட்டால் என்ன, இவன் குடித்தால் என்ன, குடிக்காவிட்டால் என்ன, இவன் கஞ்சா அடித்தால் என்ன, அடிக்காவிட்டால் என்ன, இவன் என்ன பாவத்தை செய்தாலும் எனக்கு பரவாயில்லை, நான் தொழுகிறேன், நான் நோன்பு நோக்குகிறேன், நான் இப்படி இருக்கிறேன் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து முற்றாக விலகி, அது ஒரு தனி தலைப்பாகவே பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி. எனவே முற்றாக விலகி ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை எத்தி வைக்கிற நல்லவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அடுத்து இந்த உரையை பற்றி, ஹஜ்ஜத்துல் வதாவில் ரசூலுல்லாஹ் ஆற்றிய உரை, அந்த உரையை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த சமுதாயத்திற்கு செய்த இறுதி வசியத்து, மரண சாசனம் என்று சொல்லி கண்கலங்கி சொல்கிறார்கள். சரி, இந்த ஹஜ்ஜத்துல் வதாவில், அரஃபாவில், மினாவில், முஸ்தலிஃபாவில் ரசூலுல்லாஹ் கடைசி ஹஜ்ஜில் இந்த சமுதாயத்துக்கு ஆற்றிய அந்த உரையில் என்னதான் இருந்தது? அருமையான சகோதரர்களே, ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்திற்கு சொல்லித் தருவதற்காக வந்தவர், ஒரு ஆன்மீக தலைவர். ஒரு ஆன்மீக தலைவர் மரணிக்க போகிறேன் என்ற செய்தி தெரிந்ததற்கு பின்னால் அந்த சமுதாயத்திற்கு என்னென்ன எல்லாம் சொல்ல வேண்டும் என்று நானும் நீங்களும் நினைப்போமோ அதையும் சொல்லி இருக்கிறார்கள். அதை விட அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே, விடைபெறும் ஹஜ்ஜிலே சொன்ன செய்திகளை பார்த்தால் ஒரு ஆன்மீக தலைவரால் இப்படியும் இருக்க முடிகிறதா? முதலாக சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன் என்று சொன்னார்கள். குல்லுல் முஸ்லிமூன இஹ்வான், நீங்கள் எல்லா முஸ்லிம்களும் ஒரு தாய்க்கு பெற்றெடுத்த சகோதர மாதிரி சகோதரத்துவம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். லா தர்ஜிஉ பஅதி குஃபாரா யல்ரிப் பஅலுக்கும் ரிகாப பஅல், உங்களில் சிலர் சிலரை வெட்டி சண்டை பிடித்து சச்சரவு செய்து உங்களுக்குள்ளேயே போட்டி பொறாமைகளை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் 2 முஸ்லிம்கள் சண்டை பிடித்து இறை நிராகரிப்பாளர்களாக ஆகிவிடாதீர்கள். இஸ்லாத்தில் வர்க்க வேதம் கிடையாது, ஏற்ற தாழ்வு கிடையாது, நான் ஒசத்தி நீ பணிவு என்ற எந்த தாழ்வு சிக்கலும் இருக்காது. மாற்று மத சகோதரர்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்களும் சரி ஏற்காதவர்களும் சரி, மிக ஆச்சரியமாக கண்ணில் மையை தடவிக்கொண்டு அவர்கள் பார்க்குகிற செய்தி என்ன தெரியுமா? இந்த சகோதரத்துவத்தை எங்கிருந்து பெற்றார்கள்? ரசூலுல்லாஹ் வெறும் வாய் வார்த்தையில் சடவால் விட்டு செல்லவில்லை, அதை செயல்முறையும் செய்து காட்டினார்கள். எப்படி செயல்முறை?
5 நேரம் ஜமாத்து தொழுகையில் ஆண்கள் கலந்து கொள்ள வேண்டும். விரும்பினால் பெண்கள் கலந்து கொள்ளலாம். அவர்கள் கலந்து கொள்கிற அந்த நேரத்தில் சஃபிலே நிற்குகிற போது தோளோடு தோளாக உரசி, காலோடு கால் உரசி சேர்ந்து நிற்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பணித்தார்கள். எனவே காலோடு காலை சேர்த்து வைத்து அவன் எந்த வர்க்கம் உடையவனாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, காபத்துல்லாஹ்வில் மக்காவில் பார்க்கிறோமே, இந்த ஆண்டு 16 லட்சம் மக்கள் நாட்டின் சர்வதேசத்தில் இருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லாம் எந்த மொழி பேசினாலும் சரி, எந்த நிறத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி, என்ன எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல் எனது வலது பக்கத்தில் யார் இருக்கிறார் என்று தெரியாது, எனது இடது பக்கத்தில் யார் இருக்கிறார் என்று தெரியாது. ஆனால் காலோடு கால் சேர்த்து தோளோடு தோல் சேர்த்து அப்படி ஒரு சகோதரத்துவத்தை கட்டி எழுப்பினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த சகோதரத்துவம் தான் என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கிறதா? சில்லற பிரச்சனைகளுக்காக எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் தெரியாமல் நாங்கள் அடித்துக் கொண்டு சாகுவதை பார்க்கிறோம். ஒரு சான் காணிக்காக, ஒரு சான் வயலுக்காக, ஒரு சான் வரம்புக்காக, ஒரு சான் இப்படி 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 சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு முஸ்லிம் என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் அவனோடு சச்சரை பிடித்துக் கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டு காலாகாலம் பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். காலாகாலம் அவனுடைய எந்த உறவும் தேவையில்லை என்று வெட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி ஹஜ்ஜில் நோன்பு இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, இன்னொரு இபாதத்துகள் இருக்கிறது, அத்தனையையும் விட்டுவிட்டு முதலாக ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொன்னது அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். நீ எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, எந்த நிறத்தை உடையவனாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் நீ இருந்தாலும் சரி, முஸ்லிம் என்றால் ஒரு தாயின் பிள்ளைகள் போன்று நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அருமையாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறது. ஹஜ்ஜத்துல் வதாவிலே பேசிய அத்தனை செய்திகளையும் இந்த மிம்பரில் பேசுவதற்கு இடம் கொடுக்காது என்று நினைக்கிறேன். முடியுமான 1-2 செய்திகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்து என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு ஆன்மீக தலைவர் தஸ்பீஹ் செய்யுங்கள், திக்ர் செய்யுங்கள், தொழுங்கள், நோன்பு பிடிங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டிய ரசூலுல்லாஹ் அதையும் சொல்லிவிட்டு அதற்கெல்லாம் முன்னால் என்ன செய்திகளை சொல்கிறார்கள் என்று பாருங்கள். வந்திருந்த சஹாபாக்களிடத்திலே கேள்வி கேட்டு சஹாபாக்கள் பதில் சொல்லவில்லை, கேள்வி கேட்டு பதில் சொல்லி அந்த செய்தியை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், ஐயு ஷஹர் ஹாதா. வந்திருந்த சஹாபாக்களை கேட்கிறார்கள், இது என்ன மாதம் தெரியுமா? சஹாபாக்களிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது, தெரிந்த பதிலாக இருந்தாலும் என்ன பதிலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி தன்னை அப்படி ஒரு பக்குவத்தை படுத்தி இருந்தார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், துல்ஹஜ் மாதம் என்பது அவர்களுக்கு தெரியும், ஹஜ் துல்ஹஜ் மாதத்தில் தான் நடக்கும். எனவே துல்ஹஜ் மாதத்தில் இருக்கிறோம் என்று எல்லோருக்கும் தெரியும். ரமலானில் நோன்பு நோக்கி எல்லோரும் வந்திருக்கிறீர்கள், இது என்ன மாதம் என்று உங்களிடத்தில் கேட்டால் யாராவது பதில் சொல்வீர்களா? ஏதோ வித்தியாசமாக சொல்ல போறார் என்று மௌனமாக இருப்பீர்கள், தெரியும் எல்லோருக்கும். அதே மாதிரி துல்ஹஜ் மாதம் என்று சஹாபாக்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இது துல்ஹஜ் மாதம் இல்லையா? ஆம் யா ரசூலல்லாஹ். அடுத்த ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி, இது என்ன ஊர் தெரியுமா? இங்க லண்டன், பிரான்ஸ், அமெரிக்காவிலேயா இது ஹஜ் நடக்கிறது? அங்கேயா காபத்துல்லாஹ் இருக்கிறது? எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும், இது மக்கமா நகரில் புனித பூமியில் காபத்துல்லாஹுவை சூழ உள்ள அரஃபாவில், மினாவில், முஸ்தலிஃபாவில் இருக்கிறோம். சஹாபாக்கள் பதில் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இது மக்கமா நகர் இல்லையா? ஆம் யா ரசூலல்லாஹ். அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்டார், இது என்ன நாள் தெரியுமா? ஹஜ்ஜி பெருநாள் தினத்தன்று, யௌமுன் நஹர் அன்று, குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிடுகிற நாள் அன்று ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், இது என்ன நாள் தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு தெரியாது, அல்லது மௌனமாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இன்றைய நாளுக்கு வேறு ஒரு பெயரை சூட்டப் போகிறார்களோ என்று நினைத்து அவர்கள் பதில் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இது யௌமுன் நஹர் இல்லையா? குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிடுகிற ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம் அல்லவா, அல்லது அரஃபாவுடைய தினம் அல்லவா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் திமாஉக்கும் வ அம்வாலுக்கும் வ ஆராலுக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில்
காலா காலமாக 3 விடயங்களை ஒருவன் இன்னொருவன் மீது ஹராமாக்கி இருக்கிறான், புனிதமாக்கி இருக்கிறான். என்ன அந்த 3? உங்களுடைய மானம் புனிதமானது, உங்களுடைய உயிர் புனிதமானது, உங்களுடைய பொருள் புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 3ஐயும் புனிதம் என்று சொல்லிவிட்டு, அடுத்தவனுடைய மானம் புனிதமானது, அடுத்தவனுடைய சொத்து பொருளாதாரம் புனிதமானது, அடுத்தவனுடைய உயிர் ரத்தம் புனிதமானது என்று சொல்லிவிட்டு, காபத்துல்லாவுக்குள் எப்படி நடந்து கொள்வீர்களோ, துல்ஹஜ் மாதம் எப்படி நடந்து கொள்வீர்களோ, அரஃபாவுடைய நாளில் யோமுன் நஹரில் எப்படி நடந்து கொள்வீர்களோ, அப்படித்தான் அடுத்தவனுடைய மானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அப்படித்தான் அடுத்தவனுடைய பொருளாதாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அப்படித்தான் அடுத்தவனுடைய உயிரோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகான ஒரு பாடத்தை, தத்துவத்தை தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில், விடைபெறும் ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, கண்டிப்பாக ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அடுத்தவனுடைய மானத்தோடு எப்படி விளையாடி கொண்டிருக்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை விளையாடி கொண்டிருக்கிறோம். 2 பெண்கள் சேர்ந்தால் 3வது பெண்ணை பற்றி கழுவி ஊத்திக்கொண்டே இருக்கிறோம். அது இன்று ஆண்களிடத்திலும் விதிவிலக்கானதாக மாறவில்லை. ஒரு காலம் இருந்தது, ஆண்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தது, அதனால் அந்த கழுவி ஊற்றுகிற, புறம் பேசுகிற, கோல் சொல்லுகிற, மானத்தை கீறி கிழக்குகிற செய்திகள் குறைவாக இருந்தது. இன்று சமூக வலைத்தளங்கள்லாம் வந்துவிட்டவுடன் ஒரு ஷேர் தான் 1000 பேர் பார்க்குகிற மாதிரி அவனுடைய மானத்தை கீறி கிழக்குகிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும், இப்படியெல்லாம் நடந்துவிடும் என்பதற்காக அவர்களை வரம்பு போட வேண்டும், அவர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு மூக்கனால் கயிறு போட வேண்டும், வரம்பு போட வேண்டும், வேலி போட வேண்டும் என்று சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவில் 2வது செய்தியாக காபத்துல்லாவுக்குள், பள்ளிவாசலுக்குள் குற்றம் செய்வதற்கு மிகப்பெரிய திமிரு வேண்டும். ஒருவன் வெளியே எத்தனை குற்றங்களையும் செய்து விடலாம், அதுவே பள்ளிவாசலில் கூட கொஞ்சம் ஆக வெட்கம், ரோஷம், மானம், மரியாதை எதுவுமே இல்லாத ஒருத்தன் பள்ளிவாசலில் தன்னுடைய செயல்பாடுகளை காட்ட முடியும். காபத்துல்லாவுக்குள் சென்று யாராவது இந்த செயல்களை செய்ய முடியுமா? எனவேதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், காபத்துல்லாவுக்குள் எப்படி நடந்து கொள்வீர்களோ அப்படி அடுத்தவனுடைய மானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அரஃபா தினத்தண்டி எப்படி நடந்து கொள்வீர்களோ அவனுடைய பொருளாதாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். துல்ஹஜ் மாதம் எப்படி நடந்து கொள்வீர்களோ, கண்ணியமான சங்கையான 4 மாதங்களில் ஒரு மாதம், அந்த மாதத்தில் எப்படி நடந்து கொள்வீர்களோ, யுத்தம் செய்வதற்கு கூட ஹராம். தானாக வலிந்து கொண்டு யுத்தத்தை ஏற்படுத்த முடியாது. தானாக வலிந்து கொண்டு அடித்தால் பலிக்கு பலி, அந்த யுத்தத்தை செய்வதில் குற்றம் இல்லை. ஆனால் நாங்கனாக நிமைத்துக் கொண்டு அந்த யுத்தத்தை ஆரம்பிக்க முடியாது 4 சங்கையான மாதங்களில். அதிலே ஒரு மாதம் தான் துல்ஹஜ் மாதமும். அந்த மாதத்தில் அடுத்தவனுடைய பொருளாதாரத்தோடு மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் போதித்தார்களே. இந்த அடுத்தவனுடைய மானம் விஷயத்தில், அடுத்தவனுடைய பொருளாதாரம் விஷயத்தில், அடுத்தவனுடைய உயிருடைய விஷயத்தில் எப்படி நானும் நீங்களும் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்துக் கொண்டு, எல்லா செய்திகளையும் நீங்கள் மறந்தாலும், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விடைபெறும் ஹஜ்ஜிலே நான் மரணிக்க போகிறேன் என்று அந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் 81 நாட்கள் தான் உயிரோடு இருந்தார்கள். துல்ஹஜ் மாதம், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், பிறை 12 ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள். எனவே அந்த நாட்களை நீங்கள் கணக்கிட்டால் சரியாக 81 நாட்கள் தான் உயிரோடு இருக்கிறார்கள். அப்ப 80 மரணிப்பதற்கு 81 நாட்களுக்கு முன்னால் சொன்ன செய்திகள் தான் இத்தனை செய்திகளும். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் மிக ஜாக்கிரதையாக, மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். சுபஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறது. பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்தில் மனிதன் கோட்டை விட்டு விட்டான் என்றால் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை கேள்விக்குறியானதாக ஆகிவிடும் என்பதில் ரசூலுல்லாஹ் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். இந்த பொருளாதாரம் எவ்வளவு புனிதமானது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அடுத்தவனுடைய பொருளாதாரம், என்னுடைய நான் ஹலாலாக எதையாவது சம்பாதித்து அதை நான் செலவழிப்பதற்கு எனக்கு மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கிறது. இஸ்ராப் செய்யாமல் நான் தேவையான அளவு செலவழிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அடுத்தவனுடைய பொருளாதாரம், அடுத்தவனுடைய காசு, அடுத்தவனுடைய காணி, அடுத்தவனுடைய வரம்பு, அடுத்தவனுடைய வயல், அடுத்தவனுடைய நெல், அடுத்தவனுடைய உளுந்து, அடுத்தவனுடைய பொருளாதாரம் எனக்கு எப்ப ஹலால் ஆகும் என்பதற்கு ஹஜ்ஜத்துல் வதாவில் ஒரு வரை விளக்கணம் சொல்கிறார்கள். இந்த வட்டத்துக்குள் வந்தால் மாத்திரம்தான்
அடுத்தவனுடைய பொருளாதாரம் உங்களுக்கு ஹலாலாகும். இல்லை என்றால் சுத்த ஹராமாக 100க்கு 100 ஹராம் என்று அதில் விலகிக் கொள்ள வேண்டும். எப்ப ஹலால் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அலா யஹில்லு மாலு உம்ரியின் இல்லா பிதீபி நஃப்ஸின் மின்ஹு. அடுத்தவனுடைய பொருள், அடுத்தவனுடைய காசு, அடுத்தவனுடைய பொருளாதாரம் எனக்கு எப்ப ஹலாலாகும் என்றால் அவனாக விரும்பி, அவனாக மனம் ஒப்பி, எந்த ஒரு டார்ச்சரும் இல்லாமல், யாரும் சொல்லாமல் மனம் விரும்பி தருவானே அது மட்டும்தான் உங்களுக்கு ஹலால். அடுத்தவனுடைய பொருளாதாரம் உங்களுக்கு எப்ப ஹலால் ஆகும் என்றால் அவனாக விரும்பி, அவனாக இஷ்டப்பட்டு, அவனாக எந்த உறுத்தலும் இல்லாமல், நெருடலும் இல்லாமல் உங்களுக்கு எதையாவது தந்தால் அது உங்களுக்கு ஹலால். அது அல்லாமல் நெருடலாக உறுத்தலோடு பாவி இவனுக்கு இதை கொடுக்கவில்லை என்றால் இப்படி நடக்க மாட்டான் என்று தெரிந்து கொண்டு யாராவது எந்த உதவி செய்வார்களே ஆனால் அது ஹராம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சீதனம் வரதட்சணை என்ன ஹலாலா? ஒவ்வொரு பெண்ணை பெற்ற மாமனாரும் மனம் விரும்பி, மனம் ஒப்பி, ஆசையோடு, விருப்பத்தோடு இத்தனை ஆண்டுகள் சேமித்த அந்த பொருளாதாரத்தை கொண்டு மருமகனுடைய காலில் கொட்டுகிறானா? பாவி இவனுக்கு கொடுக்கவில்லை என்றால் என்னுடைய மகளை கண்கலங்காமல் பார்த்து கொள்ள மாட்டார் என்பதற்காக ஒவ்வொரு மாமனாரும் கொடுக்கிற வரதட்சணை பிச்சைதான் அந்த தௌரி சீதனம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாலிபர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சீதனத்தை கேட்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவனுடைய பொருளாதாரம் ஹராம். வரதட்சணை சீதனம் யாருமே விரும்பி கொடுப்பது கிடையாது. வார்த்தைகள் கூட அழகு இருக்கிறது, ஜாலம் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைக்கு கொடுப்பதை கொடுத்துக் கொள்ளுங்கள். கொடுக்கத்தானே வேண்டும், உங்களுடைய பிள்ளைதானே. இந்த வார்த்தை உனக்கு தேவையில்லை. உங்களுடைய பிள்ளைக்கு யார் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். பிள்ளையை பெற்றவருக்கு தெரியும். நீங்கள் உபதேசம் செய்ய தேவையில்லை. எனவே வரதட்சணை ஹராம், தௌரி ஹராம். இந்த தௌரியை பற்றி, வரதட்சணை பற்றி பேசுகிற போது ரிசானா நஃபீக்கை பற்றி மறந்து விடவே முடியாது. சவுதி அரேபியாவில் கொலை செய்யப்பட்டாலே எதற்காக கொலை செய்யப்பட்டால்? உலக மக்களுக்கெல்லாம் கடைசியாக ஒரு செய்தி சொன்னால், எனக்கென ஒரு தனியான வீடு இல்லை, எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், அவளுக்கும் ஒரு வீடு இல்லை, வரதட்சணை பாலா போன இந்த வரதட்சணை சீதனம் தான் எனக்கு இன்னும் திருமணமாகாமல் இருக்கிறது. என்னுடைய தந்தையோ சுகம் இல்லாமல் இருக்கிறார், என்னுடைய சகோதரனோ மாற்று திறனாளியாக இருக்கிறான், எனக்கென ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் சவுதி அரேபியாவுக்கு வந்தேன். இன்று கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறேன், அந்த தூக்கு மேடை ஏறப்போகிறேன் என்று சொல்லி கண் கலங்கி சொல்கிறார். அருமையான சகோதரர்களே, இந்த வரதட்சணை ஹராம் என்பதை ரசூலுல்லாஹ் தனது ஹஜ்ஜத்துல் வதா விடைபெறும் ஹஜ்ஜிலே சொல்கிறார்கள். அடுத்து லஞ்சம், இது என்ன ஹலாலா? ஒவ்வொரு லஞ்சம் கொடுக்கிற போதும் அதை விரும்பி கொடுக்கிறானா? பாவி இதற்கு சைன் பண்ண மாட்டான், பாவி இந்த இடத்தை பெற்றுத்தர மாட்டான், பாவி இந்த காரியத்தை செய்ய மாட்டான். அவன் ஒரு காலம் இருந்தது, அவனுடைய வேலையை செய்யாமல் இருப்பதற்கு, மாற்றமான ரோங்கான ஒரு வேலையை செய்வதற்கு லஞ்சம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? அவனுடைய கடமையை செய்வதற்கு அவனுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. சைன் பண்ணுவது உன்னுடைய கடமை, அதற்கு வக்காலத்து வாங்குவது உன்னுடைய கடமை, அதை பெற்று தருவது உன்னுடைய கடமை. அப்படியெல்லாம் இருக்கிற போது அதற்கு லஞ்சம் கொடுத்துத்தான் அதை பெற வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விடைபெறும் ஹஜ்ஜில் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இன்னொரு இபாதத்துக்களை எல்லாம் பின்தள்ளி வைத்துவிட்டு முதலாக ஆரம்பத்தில் இந்த சமுதாயத்தில் என்ன வலியுறுத்துகிறார் என்று பாருங்கள். லஞ்சம் ஹராம் என்று சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த லஞ்சமும் இவனுக்கு, இந்த பாவிக்கு கொடுக்கவில்லை என்றால் இந்த காரியத்தை எனக்கு செய்து தர மாட்டானே என்று நினைத்து அஞ்சி பயந்து கொடுக்குகிறதான் லஞ்சமாக இருக்கிறது. யாரெல்லாம் லஞ்சம் வாங்குகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த லஞ்சத்தின் பக்கம் தலை வைத்து கூட படுக்க கூடாது. அதற்கான நல்ல அரசு ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும். எனவே இந்த லஞ்சத்தை பூண்டோடு ஒழித்து கட்ட வேண்டும். இது ஹராம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். லஞ்சமும் சீதனமும் அவன் விரும்பி தருவதல்ல. அடுத்தவனுடைய சொத்து, பொருளாதாரம் எனக்கு எப்ப ஹலாலாகும் என்றால் அந்த வட்டத்துக்குள் வர வேண்டும். அவன் விரும்பி, அவன் மனம் ஒப்பி, அவனாக தானாக எதை ஹதியாவாக, சதக்காவாக, தர்மமாக நான் கேட்காமலேயே எனக்கு தருகிறானோ அது
எனக்கு ஹலால் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு மற்ற எல்லாம் ஹராம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு ஹஜ்ஜத்துல் வதாவில் இன்னும் நிறைய செய்திகளை ரசூலுல்லாஹ் சொன்னார். நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் இந்த இரண்டாவது உரையிலும் ஒரு செய்தி அல்ல 2 செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ்ஜும் 4 உம்ராவையும் செய்திருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜி தான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஹஜ்ஜி, விடை வரும் ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜில் அரஃபாவில், மினாவில், முஸ்தலிஃபாவில் ஒரு உரை ஆற்றுகிறார்கள். அந்த உரையை தொகுத்தெடுத்து ரசூலுல்லாஹ் ஆற்றிய உரை. அந்த உரையின் ஒரு பகுதியைத்தான் முதலாவது இந்த உரையில் நாமல் பார்த்தோம். இந்த இரண்டாவது உரையில் அடுத்தும் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள். அதை அடுக்கிய முறைகள், 1-2 ஓடப்படுத்திய முறைகள் கூட ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஆன்மீக தலைவராக இருந்து கொண்டு தான் மரணிக்க போகிறேன் என்ற செய்தி தெரிந்ததற்கு பின்னால், எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் கியாமத் நாள் வரும் வரைக்கும் ஒரு நபி வரமாட்டார் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிந்தும் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் என்ன என்று பார்த்தால் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அடுத்தது அல் ஆரியாத்து முஅத்தாத்துன். நாமெல்லாம் எதிலே கோட்டை விட்டு விடுவோமோ, சர்வ சாதாரணமாக கடந்து செல்வோமோ, இதெல்லாம் ஒரு செய்தியா சொல்வதற்கு, பேசுவதற்கு, இதெல்லாம் மிம்பரில் பேச வேண்டுமா என்று நினைக்குகிற மாதிரி அந்த செய்திகள் இருக்கும். என்ன ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னார்கள்? அல் ஆரியாத்து முஅத்தாத்துன். இரவலாக ஏதாவது நீங்கள் வாங்கினால் அது திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். மம்பட்டியை வாங்குவோம், கோடாரியை வாங்குவோம், காசு வாங்குவோம், இரவலாக எதையாவது வாங்கிவிட்டு அவரை விரட்டி விரட்டி செல்ல வேண்டி இருக்கிறது. எங்களுக்கு தேவையான ஒரு நேரத்திலே அதை போய் கேட்க வேண்டி இருக்கிறது. எவ்வளவு அழகாக ரசூலுல்லாஹ் வழிகாட்டுகிறார் என்று பாருங்கள். இரவலாக எடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த இரவலாக நீங்கள் என்ன பொருளை வாங்கினாலும் அது திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள் வத்தைனு மக்களியுன். கடன் என்ன பிச்சையா? கடன் என்ன தர்மமா, சதக்காவா, பிச்சையா? கடனாக எதையாவது நீங்கள் வாங்கினால் அந்த கடன் திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில், விடை வரும் ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, எண்ணி பாருங்கள். இந்த ஒரு பயம் மட்டும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருந்தால், வீண் விரயம் செய்வதற்கு, ஆடம்பரமாக எதையாவது செய்வதற்கு அவன் விலகிக் கொண்டு தகுதிக்கு தக்கவாறு விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை மாதிரி அவனுடைய எல்லா காரியங்களையும் முடித்துக் கொள்ளுவான். கடன் படமாட்டான். கடன் தான் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு அவகாசங்கள், நிலைமைகள் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. கடன் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. கடனுக்கு நிறைய நன்மைகளும் இருக்கிறது. கடனை கொடுத்து விட்டு அதை தள்ளுபடி செய்தால் சொர்க்கத்தை பரிசாக பெறுகிற அளவுக்கு கூடி இருக்கிறது. ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் வத்தைனு மக்களியுன். கடனை திருப்பி ஒப்படைத்துத்தான் ஆக வேண்டும். மறுமையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒரு ஷஹீதுக்கு கூட எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற அல்லாஹ் கடனை மன்னிக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். நாங்களும் அன்றாடம் பார்க்கிறோம். எல்லா ஜனாசாக்களையும், மையத்துகளையும் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் தூக்கி வந்து முன்னுக்கு வைத்துக் கொண்டு அவனுடைய பிள்ளையும் சகோதரனும் சகோதரியுடைய பெயரை சொல்லி இவர்களிடத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன் மரணிக்கும் வரை விட்டு வைக்கிறீர்கள்? ஒருவேளை அவர்கள் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். அல்லது அவர்களால் முடியாத ஒரு கடனாக இருந்தால் அதை கொடுக்காமல் விட்டு விடலாம். மறுமையில் நீங்கள் தோற்று விடுவீர்கள். எனவே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். இருந்தும் ஒரு நெருக்கடியான சூழல்கள், நேரங்கள் மனிதனுக்கு ஏற்படுவது உண்டு. அப்படி ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய மரணங்களுக்கு முன்னால் அதை நிறைவேற்றி விட வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜனாசா வருகிறது. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இதற்கு கடன் இருக்கிறதா? இல்லையா ரசூலுல்லாஹ். அப்படியானால் நான் தொழுவித்து பிரார்த்தனை செய்து அருமையான ஒரு துவா ஒன்று 3வது தக்பீருக்கு பின்னால் வரும். அந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஓதி தொழுவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கிற ராவி சஹாபி சொல்கிறார், ஒரு ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் 3வது தக்பீருக்கு பின்னால்
அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்ற ஒரு துஆவை ஓதுகிறார்கள். நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? இந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதா? அவ்வளவு அருமையான ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் கேட்கிறார்களே. எம்மில் எத்தனை பேருக்கு பாடம் இருக்கிறது? என்னுடைய தந்தையை முன்னால் வைத்து நாங்கள் ஜனாசா தொழுவிக்கிறோம், இந்த துஆவை ஓதுகிறவர்கள் இருக்கிறோமா? இப்போது ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது சமுதாயத்தில். இந்த வாப்பாவை மகன் தொழுவிக்க வேண்டும். வாஸ்தவம் தான், அருமையான ஒரு செய்திதான். வாப்பாவை மகன் தொழுவித்தால் தான் உருக்கமாக கண் கலங்கி உள்ளம் உருகி அந்த பிரார்த்தனை அப்படி ஒரு உருக்கமாக வரும். மாற்று கருத்தே இல்லை. வாப்பாவை தொழுவிக்க சென்ற மகன் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி 4வது தக்பீரை கட்டி விடுகிறார். வல்லா பிதுரு கண்ணத்தினே கனகொனாட்டு தென்னத்தினே என்ற மாதிரி நாய் வைக்கோலை சாப்பிடுவதும் இல்லை, சாப்பிடுகிற மாட்டை விடுவதும் இல்லை. இந்த மாதிரி நீ துவா ஓதவும் இல்லை, பின்னால் உள்ள அவர்களை ஓத விடவும் இல்லை என்கிற மாதிரி ஒரு செய்தியை பழக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். 3வது தக்பீருக்கு பின்னால் ஓதுகிற அந்த நீளமான ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துவா எனக்கு பாடம் என்றால் முன்னுக்கு செல்கிறேன், அல்லது என்றால் தெரிந்தவர்கள் தொழுவித்துக் கொள்ளட்டும் என்று விட்டுவிடுவதுதான் சரியான முறையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கடன் என்பது ரசூலுல்லாஹ் அப்படி தொழுவிக்கிறார்கள். ஒருவர் சஹாபியை கொண்டு வருகிறார்கள், இன்னொரு நபரை கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இவருக்கு கடன் இருக்கிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ். அப்படியானால் அந்த கடனை அடைப்பதற்கான ஏதாவது சொத்துக்கள் இருக்கிறதா? இல்லை யா ரசூலல்லாஹ். உங்களுடைய சகோதரனை நீங்களே தொழுவித்து அழைத்துக் கொள்ளுங்கள், நான் தொழுவிக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் மறுக்கிறார்கள். அபூ கத்தாதா என்கிற ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இத்தனை ஆண்டுகளும் எல்லா ஜனாசாக்களையும் மையத்துகளையும் நீங்கள் தான் தொழுவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த ஜனாசாவை நீங்கள் தொழுவிக்காமல் அடக்கக்கூடாது. உங்களுடைய பிரார்த்தனை இந்த மனிதருக்கும் வேண்டும் யா ரசூலல்லாஹ். அந்த கடனை அடைக்கிற பொறுப்பை அபூ கத்தாதா என்கிற நபித்தோழர் எடுக்கிறார். அதற்கு பின்னால் தான் ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எனவே நான் ஹஜ்ஜத்துல் வதாவில் கோடிட்டு போல்ட் பண்ணி குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வத்தைனு மக்லியுன், கடன்கள் அடைக்கப்பட வேண்டியவை, அதை கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். வஸ்ஸஈமு காரிமுன், நீங்கள் எதற்காவது பொறுப்பாக இருந்தால் இவருக்கு 1000 ரூபாய் கொடுங்கள், அவர் தராவிட்டால் நான் தருகிறேன் என்று நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் அந்த பொறுப்பாளியும் கடனாளி என்கிற நிலையில் இருந்துதான் விசாரிக்கப்படுவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழுமையான ஹஜ்ஜத்துல் வதாவின் உரையை இந்த ஒரு மிம்பரில் பார்க்க முடியாது, கேட்க முடியாது என்பது உங்களுக்கும் நன்றாக தெரியும். எனவே அருமையான சகோதரர்களை, கேட்ட சொற்பமான சுருக்கமான செய்திகளாக இருந்தாலும் இந்த சுருக்கமான இந்த சொற்ப செய்திகளையாவது எங்களுடைய மரணம் வரை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்தால் இன்ஷா அல்லாஹ் வெற்றி உள்ளவர்களாக, ஜெயம் பெற்றவர்களாக மறுமையில் ஆகுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட நல்லவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியுள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.